பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அவைகளை இடித்து போடுகிறாள். பிரியமானவர்களே, புத்தியுள்ள ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அது ஸ்திரீகளுக்கு மாத்திரம்தானா என்று நினைக்கலாம். இல்லை, வேதம் எல்லோருக்கும் தெளிவாக சொல்லக்கூடிய காரியம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை எப்படியாக எடுத்துக்கொள்கிறோமோ அப்படியாக தேவனுடைய வார்த்தையானது நமக்குள் அதை கிரியை செய்யக்கூடியதாய் இருக்கிறது. புத்தியுள்ள ஸ்திரீ என்று வேதத்திலே சில இடங்களிலே ஓமைகளிலே இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்திலே கூட அங்கே சொல்லப்படுகிறதை நம்மால் பார்க்க முடியும். புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தியற்ற கன்னிகைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களையும் நாம் பார்க்கலாம். பொதுவாக இங்கே நீதிமொழிகளிலே நாம் வாசித்தபடி புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அறிவுள்ள, ஞானமுள்ள, அமைதலுள்ள, பொறுமையுள்ள, கிருபையுள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா காரியங்களையும் அவர்கள் சிந்தித்து செயல்படுவார்கள். வேதாகமத்திலே சில பெண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சோர ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது, புத்தியுள்ள ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது, குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் விபச்சார ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானமுள்ள ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அழகுள்ள ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஸ்திரீகளை குறித்து அநேக காரியங்கள் இருந்தாலும் யார் ஒருவர் தேவனுடைய ஞானத்தை அனுபவித்து தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்பதற்கு அடையாளமாக ஒரு நபர், அது பெண்ணோ ஆணோ யாராக இருந்தாலும், அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழுகிறவர்கள் தங்கள் குடும்பத்தை, தங்களுடைய நிலையை, தங்களுடைய காரியத்தை அவர்களால் கட்டி எழுப்ப முடியும். இதே நீதிமொழிகளிலே 31ஆம் அதிகாரத்திலே பெண்களை புகழ்ந்திருக்கிற ஒரு பகுதியாக அது காணப்படுகிறது. பெண்களுடைய உழைப்பு, பெண்களுடைய பொறுமை, பெண்களுடைய சகிப்புத்தன்மை, இவைகள் ஒரு ஆண் மகனுக்கு, ஒரு ஆண் பிள்ளைக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. அவர்களுக்கு மேன்மை அளிக்கக்கூடியதாய் அந்த ஸ்திரியானவள் செயல்படுகிற பொழுது தேசத்தின் மூப்பர்களுடைய அவன் அமர்ந்திருக்கையில் எல்லோரும் புகழுகிற ஒரு நிலையை அந்த ஸ்திரியானவள் உண்டு பண்ணுகிறாள். இந்த நாளிலும் அநேக குடும்பங்களிலே சில ஸ்திரீகள் உண்டு, சில மனைவிமார்கள் உண்டு, தன்னுடைய கணவனை மதியாதபடி தன்னுடைய கணவனை தன்னுடைய கைக்குள், தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறதை போல செயல்படுகிறவர்களும் உண்டு. இதே சமயத்தில் ஆண்களை ஒரு அடிமை போல ஆக்குகிற பெண்களும் உண்டு, பெண்களை அடிமை போல ஆக்குகிற ஆண்களும் உண்டு. ஆனாலும் இவைகளை நான் சொல்லி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காக அல்ல, எவ்விதத்திலேயும் ஆதாமே முன்பதாக சிருஷ்டிக்கப்பட்டான் என்பதை உணர்ந்தவர்களாக ஸ்திரியானவர்கள் தங்களுடைய ஜீவிதத்தை கட்டி எழுப்ப, தன்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப, தன்னுடைய பிள்ளைகளை, கணவனை, தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவள் கட்டி எழுப்புகிறதற்கு தேவனுடைய ஞானமானது, தேவனுடைய கிருபையானது அவளுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. ஆகவேதான் இந்த வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அப்படின்னா சகல காரியங்களின் மேலும் அவளுடைய எண்ணமும் நோக்கமும் அவைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். கவனமாக, ஞானமாக அவர்கள் தன்னுடைய நிலையை உணர்ந்தவர்களாக செயல்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ ஒரு குடும்பத்திலே அமைகிற பொழுது, அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ ஒரு மனுஷனுக்கு இல்லற வாழ்க்கையிலே அவனுக்கு உதவியாக, துணையாக இருக்கிற பொழுது அந்த குடும்பம் கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள். ஆகவே இந்த நாளிலே ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, நான் பேசுகிறது ஒருவேளை உங்களுக்கு ஆப்போசிட்டா பேசியிருக்கிறத போல காணப்படலாம். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால அவருடைய வார்த்தைக்கு
நீங்கள் கீழ்ப்படுகிற பொழுது நிச்சயம் ஒரு மேன்மையை உங்களால் உணர முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அவைகளை இடித்து போடுகிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, புத்தியாய் நடந்து கொண்டு உம்முடைய நாமத்தையும் உயர்த்தவும் தன்னுடைய குடும்ப நிலையையும் மேன்மைப்படுத்தவும் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும், பொறுப்படுத்திக் கொள்ளும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.